வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பெருஞ்சித்திரன். நான் இன்னைக்கு தேனி மாவட்டம் வீரப்பாயனார் கோயிலுக்கு டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் நம்மளுடைய களப்பணிகளை எங்கே வைக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதி வீரப்பாயனார் கோயில் அப்படின்றதே பார்த்தீங்கன்னாக்கா தேனி மாவட்டத்துடைய தொன்மை வாய்ந்த ஒரு பகுதி. மேலும் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வனவிலங்குகள் இருக்கிற பகுதியும் கூட. தேனி மாவட்டத்திலேயே வனவிலங்குகளுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்னா அது வீரப்பாயனார் கோயில் தான். அது நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் நாம் இந்த பகுதிக்கு சுற்றுலா வரோம், ஜாலியாக இருக்கணும்னு வர்றோம். வந்துட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னாக்கா இந்த மாதிரி குடிச்சிட்டு அதை பாட்டிலெலாம் உடச்சி போடுறீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பூரா பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறையா பிளாஸ்டிக்கு. இந்த பிளாஸ்டிக்கு இந்த மண்ணை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். மண்ணை மட்டும் இல்லை, இங்கே இருக்க ஒவ்வொரு உயிரினங்களுடைய வாழ்வியலையுமே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தது தான் பிளாஸ்டிக், நெகிழி. அந்த நெகிழியை ரொம்ப எந்த விதமான பூமி மீது அடுத்த தலைமுறை மீது எந்த ஒரு அக்கறை இல்லாமல் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். தயவுசெய்து நெகிழியை பயன்படுத்துகிறத குறைங்க. அதே போல் இந்த பிளாஸ்டிக் மது பாட்டில்களை உடச்சி வேற போட்டு போகிறீங்க. இந்த உடச்சி போட்டு போகிறதுனால இங்கே இருக்க வனவிலங்குகள்லாம் இங்கிட்டு வரும். அப்போ அந்த வனவிலங்குகளை மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக்கும். அது காலில் குதிச்சுன்னா அதோட வேதனையை அந்த விலங்குக்கு தான் அறியும். ஒருத்தனோட வேதனை அந்த பாதிப்பை உள்வாங்கிறதுக்கு மட்டும்தான், அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும் வேதனை. அதனால அடுத்த உயிரினங்களை நேசிக்காதீங்க, அடுத்த மனிதர்களை நேசிக்காதீங்க, இயற்கையை நேசிக்காதீங்க, பூமியை நேசிக்காதீங்க. இது அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்கணும். நம்ம கண்மூடித்தனமா நம்ம என்ன செய்யறோம், நெகிழியவும் அதிகமாக பயன்படுத்துகிறோம். தயவுசெய்து நெகிழியை பயன்படுத்துறத குறைச்சிக்கங்க. அடுத்த தலைமுறைக்கு கொஞ்சம் வழி விட்டு கொடுங்க. பாவம், அடுத்த தலைமுறைகள் உண்மைக்கே ரொம்ப பாவம். இந்த நெகிழிகள் அடுத்த தலைமுறையுடைய வாழ்வியலை கேள்விக்குள்ளாக்கும், ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்கும். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நெகிழியை பயன்படுத்துறத முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கங்க.